சோத்திரங்க தகவலை சோத்திரக்கான தினத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. 138வது சங்கீதம் 6 உங்களுக்கு வாசிக்க. 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவளை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையே தூரத்திலிருந்து அறிகிறார். ஏசப்பா என்ன சொன்னார்னா, கர்த்தர் உயர்ந்து இருந்தாலும் தாழ்மையுள்ளவளை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையே தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, உயர்ந்த இடத்துல நான் இருந்தாலும் உங்களை பக்கத்தில் இருந்து நான் பார்த்து கொள்ளுவேன், உங்களுக்கு தூரமாக இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன், கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் ஏசப்பா. மக்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு பாருங்கள், உங்கள் மேலே எவ்வளோ இறக்கம் வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்காக அவர் வாழ்ந்திருக்கார், மக்களுக்காக வாழ்ந்திருக்கார், நமக்காக வாழ்ந்திருக்கார். ஏசப்பாவுக்குன்னு அவர் வாழலை. 33 வருஷம் வாழ்ந்தாலும் மக்களுக்காக வாழ்ந்திருக்கார். தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஏசப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கார். அவர் அவங்கள தூரத்தில் இருந்து பக்கத்தில் இருந்து மேட்டிமையாக பார்த்து கொண்டு இருக்கேன் என்று சொல்கிறார். மேட்டிமையான்னா நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, நம்ம பிள்ளைகள் என்று அவர் எவ்வளோ பெரிய அன்பை நம்ம மேலே வச்சுருக்காருன்னு இந்த வசனத்து மூலம் உங்களோட சொல்லுதார். ஏசப்பா போல தெய்வம் யாருக்கும் கிடைக்காது. ஏசப்பா போல அன்பு காட்ட எந்த மனிதராலையும் முடியாது, எந்த தெய்வத்தாலும் முடியாது. ஏசப்பா ஒருவரே நம்ம மேலே அன்பு வச்சு இறக்க வச்சு நம்ம என்ன கேட்கமோ விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தான் நமக்கு எல்லாம் என்று இந்த செபத்து மூலம் உங்களோடு பேசுகிறார் ஏசப்பா. இந்த செபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன். நன்றி.